எத்தனையோ பேய் படங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி அலையிற பேய் படத்தை பார்த்துருக்குறீங்களா? அந்த பேய் ஏன் இந்த பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணி பின்னாடி வருது? இந்த பொண்ணுக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த பேய்கிட்டேருந்து இந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா? இவங்களோட ஸ்டோரி தான் என்ன அப்படின்ற கதையை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீன்லேயே சஞ்சனா தன்னோட தம்பி 2 குழந்தைங்களோட புது வீட்டுக்கு குடியேறி வரா. அங்கே புரோக்கர் தான் அந்த வீட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த வீடு பிடிச்சி போகுது. ஸோ அந்த வீடு சஞ்சனா வாங்கிடுறா. அன்றைக்கி நைட்டே காட்டுறாங்க. ஏதோ வானத்தில் இடி பயங்கரமாக இடிக்குது. குழந்தைங்க எல்லாம் பயப்படுற ரேஞ்சில் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி சஞ்சனாவுக்கு புரியல. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி வெளியே போய் நின்று அந்த மழையை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறா. அது ஃபுல்லாக ஜங்கல் பகுதி மாதிரி இருக்குது. காலையில் ஏஞ்சி வந்து பார்த்தா பயங்கரமாக பூஜை நடந்துன்னு இருக்குது. தம்பிக்கிட்ட கேட்டால் தெரியலக்கா, இடி இடிஞ்சிச்சு இல்லையா, அது நல்ல சகுனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பூஜை பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணுறது நமக்கு காட்டுறாங்க. அப்போது அவங்க வச்சுருந்தா டாக் வந்து பயங்கரமாக குலைக்குது. ஏதோ மரத்தை எல்லாம் பார்த்து பார்த்து குலைக்குது. ஸோ அங்கே பூஜை பண்ணுறவங்களும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. சஞ்சனா ஆன்டிக் பீஸ் எல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த கடை தான் வச்சுன்னு இருப்பா. ஸோ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு பாட்டி அப்படியே நின்று சஞ்சனாவை பார்த்துனே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சஞ்சனை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறா. டக்குன்னு பார்த்தா அந்த பாட்டி கண்ணு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. இந்தம்மா, இது வந்து நீ வச்சிக்கோ, உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற ஒரு பொருளை கொடுக்குறாங்க. சஞ்சனா என்ன நினைக்கிறான்னா, இது ஒரு ஆன்டிக் பீஸு, ஸோ இது விற்று தர சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இப்போ என்னால் காசெல்லாம் கொடுக்க முடியாது, இது விற்றதுக்கப்புறம் வேணால் நான் தரேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இது வந்து விற்கிறதுக்காக கிடையாதுமா, எனக்கு காசெல்லாம் வேணாம், இது நீ வச்சுக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கையில் வாங்கிக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கு. பாட்டி நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்குள்ளே அங்கே விளக்காரங்க அங்கே வந்தவங்க அதை வாங்கிக்கிட்டு, இந்த பீஸ் சூப்பராக இருக்குது, இது எவ்வளோ அப்படின்னு சொல்ல, அவள் பொருட்களை விற்கிறவ தானே, டக்குன்னு என்ன சொல்லணும்னு யோசிச்சு 500 ரூபா அப்படின்னு சொல்லிடுறா. சொன்ன உடனே ஓகே, இதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த காசு அந்த பாட்டிக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி போய் நின்று பார்த்தா அந்த பாட்டி காணும். அப்படி வந்து நைட்டுக்கு வந்து படுத்து நல்லா தூங்கின்னு இருக்கிறா. ஏதோ வந்து எரியிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து கண்ணை திறந்து பார்க்குறா. ஏன்னா திடீர்னு நல்லா இருக்குது, சுற்றி காடு வேறு இருக்குது இல்லையா. ஸோ எரியிற சவுண்டு அப்படின்னா யாராவது ஏதாவது எரிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு டக்குன்னு ஏஞ்சி போயிட்டு பார்க்குறா. வெளியே பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, தம்பி ரூமுக்கு, குழந்தைங்க ரூமுக்கு, எல்லாரும் ரூம்லேயும் போய் செக் பண்ணி பார்க்குறா. எல்லாருமே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படி சொல்லி வெளியே போய் பார்க்குறா. போய் பார்த்தா அப்படியே ஒரு செகண்டில் அங்கே இருக்கிற மரம் அப்படியே சாயுது. அங்கே இருக்கிற துணியெல்லாம் விலகுது. கதவு வந்து, அதாவது வெளியே கேட் ஓப்பன் ஆகுது. பின்னாடியே அவங்க வச்சிருந்த டாக் வந்து கத்திட்டே போகுது. அவள் பார்த்துட்டு பயந்துட்டு டாகை பேர் சொல்லி கத்துறா, நில்லு போகாதே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டாக் போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த மரம் அப்படியே நேராக ஆயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்படியே பயந்துடுறா. அடுத்த நாள் வேலை செய்கிற இடத்துலையும் அதை நினச்சி அவள் பயந்துகிட்டே இருக்கிறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போது தம்பிக்காரன் ஜாகிங்க்கு போகிறான். அங்கே வந்து டாக் நின்றுட்டு இருக்குது. பக்கத்தில் போய் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே அப்படியே கொலைக்குமா, தாக்க வருமா, பயந்து கீழே விழுந்துடுறான். என்னாச்சின்னு தெரியல. இப்போ வந்து அக்கா கிட்டே சொல்கிறா. அக்கா ஆச்சரியப்படுறா, என்னடா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்தது, அது எப்படி அந்த மாதிரியெல்லாம் பண்ணும், உன்னை போய் எப்படி தாக்க வரும்னு தெரியலக்கா, நேற்று நைட்டு காணோம் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன, இப்போ காலையில் அப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நைட் வந்து மறுபடியும் தூங்கிட்டு இருக்க, மறுபடியும் நாய் சவுண்டு கேட்ட உடனே அவள் வெளியே வந்து பார்க்குறா. எங்கடா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து செல்லமாக வளர்க்குறது அது. ஸோ தேடி பார்த்துன்னு இருக்கிறா. உள்ள காட்டுக்கு சவுண்டு வர அந்த சைடு உள்ளே போய் பார்த்தா யாரோ இந்த மாதிரி ஒரு உருவம் போகிற மாதிரி போகமூட்டமாக பார்த்துட்றா. அவ்வளோதான், அள்ளு விடுத்து அவளுக்கு அங்கேருந்து தப்புன்னு பிச்சுட்டு ஓடுறா. யாரோ துரத்திட்டு வர மாதிரியே காட்டுறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வந்து அந்த புரோக்கர்கிட்ட சொல்கிற, தயவு செஞ்சு என் பணத்தை எனக்கு திருப்பி வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு இந்த வீடு வேணான்னா. என்னம்மா விளையாடுறியம்மா, உனக்கு வந்து இந்த மாதிரி வீடு கிடைச்சது சின்ன விஷயம் கிடையாது, ஏதோ ஃபாரினில் இருக்கிறாங்க ஓனர்ன்றதால கம்மி காசில் உனக்கு கொடுத்துட்டாங்க, எத்தனையோ வருஷமாக மூடி கிடந்த பங்களானா, ப்ளீஸ் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த வீட்டில் எதுவும் சரியில்லை, நாங்கள் இங்கேருந்து போய்ட்றோன்னா. சரிம்மா, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், யாராவது நல்ல ஆளுங்க கிடைச்சாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உனக்கு பண்ணித்தரேன், வேறு வீடும் வந்து பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி நன்றின்னு சொல்லிட்டு வந்துடுறா. இப்போ புருஷனோட ஃபோட்டோ பார்த்து ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. ஏன் இப்போ புருஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறாங்க. புருஷன் என்ன சொல்கிறாங்க, எப்போ நீ கூட வரியா இல்லையா, நீ வந்து உங்கள் அப்பனை பிடிச்சிட்டு இங்கே இருப்பியா, உனக்கு அறிவு இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ண மாட்டேன்னா என்ன பேசுகிற, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், நான் எப்படி அவரை விட்டுட்டு வருவேன், நீ கண்டிப்பாக உன் கூட வரணும்னு தான், ஆனால் இப்போ முடியாதுன்னா இங்கே பாரு, இப்போ வந்தால் நீ வா, இல்லையா, இதோட உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா
எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுவும் அந்த ஆள் பண்ணதுக்கு அவனுக்கு இந்த தண்டனை, அவன் தனியாக கிடந்து சாகணும், அதுதான் அவனுக்கு தண்டனை, நீ வந்து என் பேச்சு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, அந்த வயசானவர் நினச்சி அப்படியே பயப்படுறாரு, எங்கே விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் வந்து சஞ்சனா போக மாட்டேன்றா. அவள் புருஷன் சொல்கிறான், ஃபைனல் சான்ஸ், நீ வரமாட்டே இல்லையா, சரி இதோட வந்து எனக்கு உனக்கு இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ இங்கே கெட அப்படின்னு சொல்லி அவள் போகிற கூப்பிட்றா. இங்கே பாரு, புரிஞ்சுக்குங்க, இது நான் வேணாம், குழந்தைங்க கூட வேணாமான்னா தேவையில்லை, அது உன் குழந்தைங்க இல்லையா, நீயே வச்சுட்டு வளர்த்துக்கோ, உனக்கும் எனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷன் பேகை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் நினச்சி முடிச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வரான். பார்த்தா அவங்க நாய் அங்கே இருக்குது. ஸோ கிட்ட போக பார்க்குற, தம்பி நில்லு போவாது அப்படின்னு சொல்லி சஞ்சனா மறுபடியும் செல்லமாக கூப்பிட, அது அப்படியே ஆக்ரோஷமாக இருக்குது. அவள் கிட்ட போக சஞ்சனாவையே தாக்குமா. அது தாக்குற இதில் போய் விழுது இல்லையா, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதில் குத்திக்கிட்டு அந்த நாய் செத்து போகுது. சின்ன வயசுலேருந்து வளர்த்த நாய் திடீர்னு செத்து போனதால் குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே தூங்க வச்சுட்டு சஞ்சனா போயிட்டு சரி ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலில் லோஷன்லாம் பூசிட்டே இருக்கு. இப்போ தான் அந்த பேயோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. ஸோ திடீர்னு அந்த பொண்ணை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. சஞ்சனா பயந்துடுறா. டக்குன்னு அந்த பேய் இழுத்து சஞ்சனாவை பெட்டில் தள்ளி விட்டுடுது. ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லியாக தள்ளிட்டு தலகாணி எடுத்து மூஞ்சி மேலே வச்சுது. ஸோ அவள் யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சஞ்சனாவுக்கு வந்து யாரோ ஒருத்தர் இருக்கிறா அப்படின்ற ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு கூட அந்த அளவுக்கு தப்பாக நடந்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து நாசம் பண்ணுது அந்த பேய். ஸோ அவள் துடிக்கிறா. ஆனால் அவளால் கத்தக்கூட முடியல, ஏன்னா வாயில் தலகாணி இருக்குது அப்படின்றதால. ஸோ கதறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி விட்டுட்டு போக அந்த பேய் அந்த பொண்ணு அப்படி கத்துற சவுண்டு கேட்டுட்டு தம்பிக்காரன் ஓடி வரான். அக்கா அக்கா என்ன ஆயிடுச்சு உனக்கு, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே யாரோ இருக்காங்க, தயவு செஞ்சு போலீஸை கூப்பிடு, போ அப்படின்னு முதல்ல நான் யாருன்னு பார்க்குறேன்னு தம்பிக்காரன் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். யாருமே இல்லையேக்கா அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்லாம் ஓடி வந்துடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அழுறா. ஏன்னா ஆண் துணை எல்லாமே இருக்கிறது இல்லையா. ஸோ அடுத்த நாள் நைட்டுக்கும் பார்த்தா பால் எல்லாம் அப்படியே திடீர்னு ரவுண்ட் சுற்றின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே சஞ்சனாக்கு தெரியாது. டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. ஸோ பயந்துடுறா. மறுபடியும் அந்த யாரோ இருக்கிறாங்க, என்னமோ பண்ண போகிறாங்கன்னு டக்குன்னு தம்பி கூப்பிட்டு குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடலாம், இந்த வீட்டில் இருக்க வேணாம், எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. எங்கே போகிறான்னா நேராக சஞ்சனா தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறா. ஏன்னா அந்த வீட்டில் சேஃப் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்போ கேட்குறா, தம்பி என்னக்கா நடந்துச்சு அப்படின்னா, நீ அதை பற்றி யோசிக்காத விட்டுடு அப்படின்னு சொல்லி தம்பியை சமாதானம் படுத்திடுறா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா, அவள் கேட்குறா, என்ன தான் நடந்துச்சு, தயவு செஞ்சு என்கிட்டயும் அது சொல்லிடி அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, என்னை வந்து யாரோ இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிடுறா. என்னடி சொல்கிறேன்னா, ஆமாம் யாருன்னா அது யாருன்னு தெரியல, என்னால் பார்க்க முடியலன்னா, என்னடி பேசுகிறேன்னா, ஆமாடி தாண்டி உண்மை அப்படின்னு சொன்னால், சரி நீ பேசாமல் டாக்டரை போய் பாரு அப்படின்னா, ஏன் என்னை பைத்தியம் நினைக்கிறியா, அவனுக்கு ஏதாவது காயங்கேயும் இருந்துச்சுன்னா எந்த விஷயமும் வெளியே வராமல் பார்த்துப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சஜஷன் பண்ணுறான். அதுக்குள்ளே அவன் புருஷன் பிடிச்சி பயங்கரமாக திட்டுறான். உன் ஃப்ரெண்டு கறி எத்தனை நாள் தான் இங்கே டேரா போட்டு நிற்பா அப்படின்னு சொன்னோடனே அது கேட்டுட்டு நேராக குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தம்பியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஒரு மலை பகுதியில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அங்கே சில பேர் வந்து பேசின்னு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து போதனை சொல்கிறவங்க. ஸோ நம்ம வந்து எது நல்ல விஷயம் பண்ணாலும் நமக்கு தப்பாக எப்போவுமே நடக்காது, நம்ம உறுதியாக நம்ம முடிவு எடுக்கணும், எதுவாக இருந்தாலும் போராடணும், கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டு சஞ்சனா ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்துடுறா. பேய் இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்தில் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறா. எல்லா பொருட்களும் அங்கே எங்கே செதறி கிடைக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, யாருமா பண்ணாங்கன்னா, எனக்கும் தெரியலடா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, யார் பண்ணாங்கன்னு சொல்லி. அப்படி சொல்லி தம்பி வந்து போய் பார்க்குறான், யார் தான் இதெல்லாம் பண்ணுறதை நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓடுறான். இவ்வளோ துரத்திட்டு ஓடுறான். நில்லுடா, எங்கேயா போகிறேன் நில்லுடா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இடத்துல போய் பார்க்குறான். ஆனால் இங்கே எதுவுமே கிடைக்கல அவனுக்கு. ஸோ வெக்ஸ் ஆகிடுறாங்க. இப்போது திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டு உட்காரி வர மாதிரி இருக்குது. கதவை ஓப்பன் பண்ணால் ஃப்ரெண்டு தான். என்னடி நீ இங்கே வந்துட்டேன்னா, நீ ஏன்டி சொல்லாமல் கொள்ளாமல் குழந்தைய கூப்பிட்டுன்னு வந்துட்டேன், என் புருஷன் நீ வீட்டில் இருக்கிறது தானே திட்டினா, அதனால் நீயே கேட்குற உன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேலே திட்டிட்டு கோவமாக வந்துட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல சஞ்சனாக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததால். ஸோ ஆனாலும் பயமாகவும் இருக்குது, இன்றைக்கி அந்த பேய் என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு படுத்துக்கிறா. ஆனால் ஃப்ரெண்டுக்காரி வந்து கூட இருக்கிறா இல்லையா, அதனால அந்த பேய் எதுவுமே பண்ணல அவளை. ஸோ நிம்மதியாக தூங்கி எழுச்சிக்கிறா. காலையில் ஜாகிங்க்கு போகிறா. ஸோ ஜாகிங்க்கு போகிறா. திடீர்னு பார்த்தாக்கா அவளுக்கு ஏதோ வண்டி துரத்திட்டு வர மாதிரி இருக்குது. அதாவது கார், இவளோட கார் தான். பயந்துட்டு ஓடுறா. ஓடி போய் எங்கேயும் ஏறி நின்றுட்டு திரும்பி பார்க்குறா. அப்போ கொஞ்சம் தப்பிச்சேனே பார்த்தா அங்கே கார் எல்லாம் எதுவுமே கிடையாது.
என்னடா இதெல்லாம் பிரம்மையா, இது உண்மையா, ஒன்றுமே புரியல. அப்போது துரத்திட்டு வரப்போ அந்த காரோட கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு வேளை இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம் போயிட்டு. ஒருவேளை நம்ம தான் குழம்பிட்டு இருக்கோம்னு போய் பார்த்தா உண்மையாகவே அந்த கண்ணாடி இருக்குது. ஸோ கார் துரத்திட்டு வந்தது உண்மைதான். ஸோ இவளை வந்து அட்டாக் பண்ண தான் பார்த்துருக்கு அந்த பேய் அப்படி சொல்லி தெரியுது. சரின்னு சொல்லி இப்போ வேலைக்கு போகுது, காரில் ஏறுறா, கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுமா. அவள் என்னென்னமோ பண்ணி பிரேக் போட ட்ரை பண்ணுறா, ஆனால் முடியல. ஸ்பீடாக போகுது, கத்துறா, அவள் நிப்பாட்டுங்க, யாரது யாரதுன்னு. அப்படியே மலை எட்ஜில் போது அவள் டக்குன்னு பிரேக் போட அந்த வண்டி நிற்குது. பயத்தோட வெளியே வந்து பார்க்குறா. கிட்டத்தட்ட அவள் வந்து சாவை டச் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறா. ஸோ அப்படியே பயத்தோடு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா, டேரெக்டாக வந்து ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லை இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லா விஷயமும் சொல்ல. டாக்டர் இல்லை என்ன தான் ஆச்சு சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி என்னை கொல்ல பார்த்தாங்க யாரோ அப்படின்னா. யாருன்னு அது தெரியாது, என்னால் வந்து ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும், அவங்கள பார்க்க முடியாது, அது ஒரு காற்று மாதிரி அப்படின்னு சொல்ல. ஆஹா அப்படியா, இதெல்லாம் எப்போதுலேருந்து ஃபீல் ஆகுதுன்னா, ஃபீல் எல்லாம் ஆகல, இது உண்மை தான் நடக்குதுன்னா. சரி நீங்கள் உங்கள் புருஷனை பிரிஞ்சு எத்தனை நாளாக இருக்கிறீங்கன்னா, என் புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்மதம் இருக்குது அப்படின்னா, சம்மதம் இருக்குது. தனிமையில் இருக்கிற லேடிஸ் வந்து நிறைய பேர், லேடிஸ்னு கிடையாது, தனிமையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும்னா, அப்போ என்ன பைத்தியம் சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள், உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச பண்ணுங்க, இல்லையா விட்டுடுங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கன்னா. இங்கே பாரு சஞ்சனா, நான் சொல்கிறது புரிஞ்சிக்கோ, இது வந்து சரியில்லை, நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னா. ட்ரீட்மெண்ட்டா? அப்போ இவ்வளோ நடந்திருக்கு, என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை நாசம் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு இதுவாக தெரியுதா? சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நைட்டுக்கு ஃபீலிங்லேயே இருக்கிறா, யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி. சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்காக ரெடி ஆகின்னு இருக்கிறா. ஏதோ அந்த பேய் பயம் இருக்கிறதால அவள் என்ன பண்ணுறான்னா, பாத்ரூம் கதவு கூட மூடாமல் நம்ம போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத் டப்பில் உக்காடுறா. இப்போ இங்கே ஒரு கை தெரியுது பாருங்கள், அப்படியே யாரோ அங்கே கை வச்சு நின்று பார்க்குற மாதிரி. டக்குன்னு கதவும் மூடிக்குது பாத்ரூம்து. ஸோ பாத்ரூம் கதவு மூணவுன்னு அலறிட்டு அப்படியே மெதுவாக வந்து கதவு திறக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் கதவு திறக்க முடியல. அவள் அப்படியே பயந்துட்டு நின்றுட்டே இருக்க. டக்குன்னு அவளை பிடிச்சி இழுக்குது அந்த பேய். ரெண்டு கையும் பிடிச்சி மேலே கட்டி போட்டுடுது. ஸோ கட்டி போடல, பிடிச்சி நிறந்தா யாராவது ஒரு எப்படி இருப்பான் அந்த மாதிரி பிடிச்சின்னு இருக்குது. மறுபடியும் அந்த பொண்ணை வந்து அந்த பேய் நாசம் பண்ணுது. அவள் கதறா, விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து அதை விடுது. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இப்போ வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு, என்ன நீங்கள் நம்பல இல்லையா, இங்கே பாருங்கள், எனக்குள்ளே இருக்கிற காயத்தாவது நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏற்பட்ட காயமெல்லாம் காட்டுறா. ஸோ அந்த காயம் இப்போது இது சொல்லுங்கள், இது பொய்யா, இங்கே பாருங்கள் இங்கேயும் காயம் இருக்குது, என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா அப்படின்னா. டாக்டரில் உண்மை காட் அப்படின்னு சொல்கிறாங்க. காலில் இருக்கிற காயம் உட்பட எல்லாத்தையும் காட்ட அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, டாக்டர் இப்போ என்ன சொல்கிறீங்க, இதுவும் என்னோடய இமேஜினேஷன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, காயம் எல்லாம் பொய்யா அப்படின்னு சொன்னால். டாக்டர் என்ன சொல்கிறேன், இல்லை காயம் எல்லாம் உண்மைதாம்மா, ஆனால் சில பேர் ரொம்ப வந்து முத்தி போகிற ரேஞ்சில் இருந்தால் தன்னை தானே வந்து காயப்படுத்திப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நீ இருக்கிற அப்படின்னா. எனக்கு தெரியும் டாக்டர், நீங்கள் வந்து சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண நீங்கள் என்ன வேணாலும் என்ன பேசுவீங்கன்னு சொல்லி இந்த நம்பிக்கையில் தான் நான் வந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா வந்து நின்றுட்டு இருக்கிற ரோட்டில் என்னமாச்சுன்னா, கார் வந்து ரிப்பேரு, லிஃப்ட்டுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா, நான் தான் லிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போயிட்டு வீட்டில் இருக்கிட்டு, உன் வீட்டை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுன்னு போகிறா. ஸோ தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுன்னு போன உடனே, சரி நான் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்கு எப்போ வந்தேன், அந்த வீடு வந்து நல்லா இல்லையா, ஏன் விற்றுட்டு வந்தீங்கன்னா, காசு பிரச்சனை, அதனால் அது வீடு பெருசாக நல்லா இருந்துச்சு, ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை விற்றுட்டு இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன். சஞ்சனா சின்ன வயசு கதை சொல்கிறா. அம்மா மட்டும்தான், அப்பா வந்து ரெண்டாவது அப்பா தான். அவர் வந்து நல்லா தான் பார்த்துப்பாரு, ஆனால் என்னை ரொம்ப தப்பாக தான் பார்ப்பாரு, தப்பாக தான் தொடுவார் அப்படின்னு சொல்கிறப்போ, இது யார்கிட்ட நீ சொன்னியானா, என் புருஷன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் என் புருஷனுக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்த்தா ஆகாது, அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம கூட தான் வந்து இருந்தார். ஸோ உங்கள் அப்பாவை நீ பார்த்துக்கிட்டேன்னா அந்த ஆள் பண்ணதுக்கப்புறம் கூட உன்னால் எப்படி அவரை பார்த்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு டாக்டர். இப்போ வந்து குழந்தைங்க கேக் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேக் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, இரு நான் வந்து தரேன் கட் பண்ணி சொல்லி அப்படி சஞ்சனா வரா. தானும் முன்னாடி சேர் போட்டுட்டு உக்காரலாம் அப்படி சொல்லி சேர் தொடுறாளாம். அவ்வளோதான், அந்த சேர் அப்படியே பறந்து போகுமா, கூடவே இவ்வளோ பறந்து போயிட்டு அப்படியே சோஃபா மேலே
டப்புன்னு விழுறா. தம்பிக்காரன் பார்த்துட்டு அக்கான்னு சொல்லி கதறி அடிச்சுட்டு காப்பாற்ற ஓடி வர, இவன் வரக்கூடாது அப்படி சொல்லி இவன் தம்பியையும் தூக்கி அப்படியே ஜன்னல் வழியாக அந்த பேய் வந்து விசிறடிக்குது. குழந்தைங்க கதறாங்க, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தம்பி வந்து விழுந்ததால் மயங்கிடுறான். இப்போ சஞ்சனாவை மறுபடியும் அந்த பேய் வந்து நாசம் பண்ணுது. ஸோ அந்த பேய்க்கு எப்போ தேவையோ இவளை வந்து யூஸ் பண்ணிக்கிறா. குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்குது, அம்மா ஏதோ கதறாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இவன் வந்து கதறா, விட்டுடு அப்படின்னு சொல்லி, ஆனாலும் விடுற மாதிரி இல்லை. ஸோ தன்னோட தேவை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் அந்த பேய் வந்து விடுறதில்லை. ஒவ்வொரு வாட்டியும் சஞ்சனாவை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவள் தொப்புன்னு கீழே விழுந்துடுறா மயங்கிட்டு. இதே மாதிரி அந்த பேய் ஒவ்வொரு வாட்டியும் சஞ்சனாவை யூஸ் பண்ணிக்கிது. இப்போ அவன் தம்பியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்காக அவன் அங்கேயே இருக்கிறான். இப்போ சஞ்சனா வந்து தூங்கின்னு இருக்கிறான். ஸோ நைட் டைம் அந்த வீட்டை காட்டுறாங்க. ஏதோ புகை மாதிரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. இப்போ வந்து சஞ்சனா தூங்கின்னு இருக்கிறப்போ இந்த வாட்டி வந்து சஞ்சனாவை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அந்த பேய்க்கு. ஆனால் அவனுக்கு அந்த பேய்க்கு வந்து இவ தேவை. அதனால் இவளையே வந்து தான் பக்கமாக இழுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா, நல்ல ஒரு காதலனா ஒரு ஹஸ்பண்டாக மாறி அது வந்து ரொம்ப பாசமாக வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது சஞ்சனாவுக்கு. ஆனால் சஞ்சனா தூக்கத்தில் இருக்கிறதால அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் தூக்கத்திலேயே வந்து இதெல்லாம் நடக்கிற எல்லாமே வந்து அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே இருக்கிற கேண்டில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எரியுது. ஸோ இது எதுவுமே தெரியாத சஞ்சனா நல்ல நிம்மதியான தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற நிம்மதியான தூக்கம் இல்லை. ஆனால் இது எல்லாமே வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்திலே வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பேய்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே அங்கே நடக்குது. அதாவது இவ வந்து அந்த பேய் சைடு வந்து மாறுறா. அதனால இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. ஸோ அந்த பேய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ இவள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அவள் ஏஞ்சிட்டு அவளுக்கே வந்து அவன் மேலே நினைச்சாலே சீ அப்படின்ற ரேஞ்சுக்கு அவளுக்கு கில்ட் ஆகுது. இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே, நான் எப்படி அதை போய் ரசிக்கலாம் சீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பொத்திட்டு கதறி அழுதுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே கோவமாக ஏஞ்சி அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு தள்ளி விடுறா. அவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்துக்கிறா. அவ்வளோ மனசு கஷ்டமாயிடுச்சு அவளுக்கு. பேய்கிட்ட போய் நம்ம இதாகிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இது எல்லாமே சொல்லி அந்த டாக்டர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ ஏன் அந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா எனக்கும் வந்துச்சு, என் மேலே எனக்கு வெறுப்பு வந்துச்சு, நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு நீ புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதால நான் போதும் டாக்டர், நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்கன்னா உன் குழந்தைங்கள நினச்சி பாருமா அப்படின்னா, என் குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா நான் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு தெரியும், இனி நான் உங்ககிட்ட வரமாட்டேன், என் பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ண உதவி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே சொல்ல அவன் புருஷன் வந்து கூப்பிட்டுனே இருக்கிறான். சரி இரு ஒரு நிமிஷம் உள்ளே வந்து உக்காரு, என் புருஷனுக்கு என்ன தேவை நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனாவை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவள் போயிட்டு வரதுக்குள்ளே சஞ்சனா உட்காந்து ஹாலில் சைலண்ட்டாக உட்காந்து இருக்கிறா ஃப்ரெண்டு கிட்ட. அந்த பேய்க்கு என்னன்னா இவள் வந்து அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஸோ இவளை தொட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேய்க்கு எப்போ தெரியுதோ அப்போ அந்த பேய் வந்து கோவத்தை காட்ட ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டும் வந்து நம்ம காரில் கொல்ல பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். எல்லாத்தையும் ஷேர் பண்ணல, புரிய வைக்கலான்னு டக்குன்னு பின்னாடி பயங்கரமாக காத்தடிச்சு அங்கே இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடையுது. சஞ்சனா போய் கீழே தொப்புன்னு விழுந்துடுறா. இப்போ இந்த வீட்டையே வந்து ரெண்டாக்கி வச்சுருக்கோம் அந்த பேய். எப்படி ஒரு வழியாக சஞ்சனா தப்பிச்சு இருப்பா. ஸோ ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட சொல்லுவாள், இப்போ நீ பார்த்தே இல்லையா நான் எதுவுமே பண்ணல, உனக்கு தெரியுதா, இப்போது நீ என்னை நம்புறியானா, ஆமாட்டி நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கிற, நான் ஒரு ஃப்ரெண்டாக வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல, என்னால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறது போய் பைத்தியம் அப்படின்னு சொல்லி நினைச்சேனே என்னை மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவன் புருஷக்கார கத்துறா, ஏய் விடுறி பைத்தியக்காரிச்சி விடுறி, அவள் பிசாசு அவ்வளோ போய் கட்டி பிடிச்சின்னு இருக்கிற, ஏய் என்னடி மாயாஜாலம் காட்டுறியா, பிளாக் மேஜிக் காட்டுறியா, இதெல்லாம் இங்கே வச்சுக்காத, போடி இங்கேருந்து வெளியே போடி பிசாசை வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்த அவளுக்கு மனசே ஒடிஞ்சு போகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல தான் அவள் இருக்கிறா. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணின்னு இருக்கிறா. இப்போ அந்த வேலைக்காரங்க வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பாட்டி ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து அவள் விற்றுட்டு இருப்பாள் 500 ரூபாய்க்கு. ஸோ அது வந்து அவங்க வாங்கினதுலேருந்து கனவுல அந்த பாட்டி வந்து கத்துது, அதை எடுத்துன்னு போய் அவன் பொருள் சஞ்சனாக்கிட்டே கொடு அப்படின்னு சொல்லுது. தயவு செஞ்சு நீங்கள் இதை வச்சுக்கோங்க, எங்களுக்கு காசு கூட வேணாம், ஆனால் அந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, சரி என்ன அது வாங்கி வச்சிடுறா. என்னன்னு அவளுக்கு புரியல. சரி வேலை முடிஞ்சிச்சு கடை சாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்
கிளம்பி போகிறா. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயினே இருக்கிற வழியில் சரி ஷால் எடுத்து போத்திக்கலாம் குளிருது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஷால் அப்படியே பறந்து போய் கீழே விழுது. அது என்னடா காற்றுல போய் பறந்துச்சின்னு சொல்லி அவள் எடுக்க போகிறா. எடுக்க போய் குனிறா. அப்படியே பின்னாடி அவளோட ஸ்டாப்பில் அப்படியே கிழிஞ்சி போகுது. அவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது, அவ்வளோ டைட்டாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளோட முந்தானி எடுத்து அவள் போத்திக்கிட்டு நிற்கிறா. அடுத்த செகண்டில் பார்த்தா புடவையெல்லாம் மேலே ஏறுது. ஸோ இது எல்லாமே அந்த சாத்தானோட வேலை அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சு போகுது. இங்கே நின்னா ரோட்லேயே அசிங்கமாயிடும், ஸோ நம்ம இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு எல்லாரையுமே ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு தான் கடை இருக்கிற சைடு நோக்கி அப்படியே ஓடுறா. ஸோ ஓடி அப்படியே அந்த ஷட்டர் மூடுற டைமில் அப்படியே விழுந்து உருண்டு உள்ளே வந்து சேர்ந்துடுறா. உள்ளே சேர்ந்து அடுத்த செகண்டே தடுன்னு அந்த ஷட்டர்லாம் அடிச்சிக்குது அந்த பேய். ஸோ இந்த இருக்கிற எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த பாட்டி கொடுத்து அனுப்பிச்சாங்க இல்லையா அந்த பொருள், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஷட்டர்கிட்ட நீட்டி பார்க்குறா. நீட்டின அடுத்த செகண்டே அந்த ஷட்டரில் எப்படி தன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே நின்றுடுச்சு. ஸோ அந்த பேய் வந்து அங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவள் வீட்டுக்கு வந்துடுறா. அவள் கழுக்கிற அந்த பாட்டி கொடுத்த பொருள் அதை தொட்டு பார்த்துட்டு சால்வை எடுத்துட்டு அந்த அப்படியே அது கையில் எடுத்துப்பா. அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த பேயை நானும் சொல்லி பார்த்துலான்னு நினைக்கிறப்போ அந்த பேயும் கரெக்டாக அங்கே வரும். அது ஒரு காற்று மாதிரி வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டு இருக்கும். ஸோ அதுவே காற்று மாதிரி தானே இருக்குது. ஸோ அவள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த பேய் மட்டும் கிட்டே வந்தால் அப்படியே வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இவன் நினைக்கிற மாதிரி அந்த பேய் கிட்டே வருது. ஒரு அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே அந்த பேய் தப்புன்னு குழந்தைங்க இருக்கிற மாடிப்படிக்கு போகிற மாதிரி காமிச்சு குழந்தைங்க கத்துறாங்க. அவள் ஏறி ஓடி போகிறா குழந்தைங்கள காப்பாற்ற. டக்குன்னு அவளை தள்ளி விடுது. கையில் வச்சுட்டு இருந்தா இல்லையா, ஸோ அது வந்து கீழே விழுந்துருது. மந்திரக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மந்திரக்கோள் கீழே விழுந்தவுடனே அவளும் படியிலேருந்து உருண்டிட்டு வந்து கீழே விழுந்துடுறா. ஸோ மறுபடியும் போகலாம் அப்படின்னு கை வச்சு ஏற டக்குன்னு அங்கேருந்து ஃபயர் வருமா. விழுந்துட்டு போயிட்டு வெளியே இந்த கட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபயர் எங்கேருந்து வந்துச்சு அதெல்லாம் உடச்சிட்டு மேலே ஏறி வர ட்ரை பண்ணுறா. இங்கே குழந்தைங்க ரூம்லேருந்து ஏதோ அப்படியே காற்று ஃபுல்லாக வந்து எல்லாமே இழுத்துன்னு இருக்குது. அவள் வந்து சுற்றி கிடையாது, இதுக்கு பேர் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதை வச்சு அந்த கதவை உடைச்சிட்டு ஸோ நம்ம குழந்தைங்கள காப்பாற்றலான்னு உள்ளே போக ட்ரை பண்ணுறா. ஸோ எங்கள் குழந்தைங்க வந்து அப்படியே தொங்கின்னு இருக்கிறாங்க, காற்று இழுக்குது. ஸோ சின்ன பாப்பாவில் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அவள் வந்து அந்த பெட்டை விட்டுறா. ஸோ அதனால் அவள் வந்து அங்கேருந்து பறந்து போயிடுறா. கத்துறா பாப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் பறந்து போயிடுறா. சரி இப்போதைக்கு வந்து பெரிய பாப்பா மட்டும்தான் தொங்கின்னு இருக்கிறா. எப்படியாவது அவளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை ஒரு வழியாக காப்பாற்றிட்டு அப்படியே வெளியே ஓடுறா. யாராவது ஹெல்ப் நமக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடுறா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வர மாதிரி ஒரு கார் வெளியே வருது. அது பார்த்த உடனே அப்படியே உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓடி போன பார்த்தா டாக்டர் ப்ளீஸ், நான் பைத்தியம் கிடையாது, என் குழந்தைய காப்பாற்றுங்க டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னா, நீ கவலைப்படாத, உன் பிரச்சனை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆளை வந்து நான் கூப்பிட்டுன்னு வந்திருக்கிறேன், நீ இப்போ வந்து எந்த பிரச்சனையும் ஆகுது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா. யார் டாக்டர் அப்படின்னா ஒரு ஆள் வராரு. ஸோ அவர் உள்ளே வர அந்த பேய் தடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இவர் வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல வந்து தெரியுது. ஸோ உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே வீட்டை சுற்றி பார்க்குறாரு, குழந்தை இருந்த இடம் பார்க்குறாரு. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சஞ்சனா நீ கவலைப்படாத, உன் குழந்தை வந்து உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சஞ்சனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே போய்ட்டு அந்த ஆளை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு டாக்டரை பார்த்து சிரிக்கிறா. ரொம்ப நன்றி, ப்ளீஸ் என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்கன்னா. இங்கே பாரு சஞ்சனா, இது வந்து இமோஷ்னல் ஆகிற டைம் இல்லை, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், முதல்ல நம்ம விரோதி பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றி வராரு. அதுக்கப்புறம் வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு அந்த இடத்துல நிற்கிறாரு. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இங்கே தான் வந்து இடி இடிச்சிச்சு இல்லையா, ஸோ பூஜையெல்லாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து போய் நின்றுட்டு அவர் வந்து கண்ணை மூடிட்டு யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஒரு விஷுவல் மாதிரி வருது. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. தப்பு பண்ணவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிச்சே வந்து கொன்று இருக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து தண்டனைன்ற பேரில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த அன்றைக்கி தான் இடி விழுந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பேய் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பேய் ஃபஸ்ட்டு ஒன்றை தான் பார்த்துருக்கு. இத்தனை நாள் அது உள்ளே கிடந்ததால் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்த உடனே உன் சைடு வந்து அட்ராக்ட் ஆகிட்டு உன்னை வந்து அதை யூஸ் பண்ணின்னு இருக்குது.
இங்கே ஒரு கிணறு இருக்குது, இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆத்மாக்களும் இருக்குது அப்படின்னு சொல்ல டாக்டர் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இந்த ஒரு ஃபயர் வருது. அப்படியே போய் அவர் தபக்கட்டின்னு விழுறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே ஆகலை. இப்போ இவர் வந்து படிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது சஞ்சனா, உன் குழந்தை அங்கே இருக்குது, நீ வந்து மந்திரக்கோள் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள கிணறுக்குள்ளே குச்சி வந்து குழந்தைய காப்பாற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எதோ படிக்க அந்த பேய் வந்து அவரே வந்து அட்டாக் பண்ணுது. அவர் போய் சஞ்சனா ப்ளீஸ் என்னை பற்றி கவலைப்படாது, நீ குழந்தைய போய் காப்பாற்று, போ அப்படின்னு சொல்ல அவரே வந்து படிச்சுட்டே இருக்கிறாரு. இவ்வளோ வந்து டக்குன்னு அந்த மந்திரக்கோளோட கிணத்துல குதிக்க அந்த பேயும் கூட சேர்ந்து குதிக்குது பாருங்கள். ஸோ குச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த அவர் காப்பாற்ற வந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த இடத்துல செத்து போயிடுறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மந்திரக்கோள் வச்சுட்டு பாப்பா பாப்பா அப்படின்னு கத்த இப்போ தான் அந்த பேய் தன்னோட ஒரிஜினல் ரூபத்தை காட்டுதை பார்த்து அப்படியே நடுங்கி, அந்த பேய்க்கு என்ன ஒன்று இவ்வளோ யூஸ் பண்ண முடியணும், இப்போ முடியல இல்லையா, ஸோ போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி கோவமாக ஆக்ரோஷமாக கிட்ட வர இப்போ வந்து ஒரு தாயாக இருக்கிற அந்த குழந்தைய காப்பாற்றுற அந்த எண்ணத்தில் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்ச மந்திரம் படித்து அந்த மந்திரக்கோளை தூக்கி விசிறடிக்கிறா. அது போய் அந்த பேய் மேலே பட்ட உடனே அது அப்படியே ஃபயர் ஆகிட்டு பஸ்பம் ஆகிடுது அந்த இடத்துலையே. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு லைட் மாதிரி வருது. ஸோ அப்போ பார்த்தா பாப்பா வந்து மேலேருந்து வரா. யார் அப்படின்னா அவங்க அப்பா தப்பாக நடந்துக்கிட்டார் இல்லையா, அந்த 2வது அப்பா. அவர் வந்து இப்போ செத்து நல்ல ஆத்மாவாக மாறி இவளோட குழந்தைய இவர் தான் வந்து அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றி வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த குழந்தை வந்து உயிரோடு இருந்திருக்கு. இல்லைன்னா அந்த பேய் வந்து எப்போ போட்டு தள்ளிட்டு இருக்கும். ஸோ தான் பண்ண பாவத்துக்கு உங்கள் குழந்தைய காப்பாற்றி நான் நல்லது பண்ணிட்டேன்ற ரேஞ்சில் அவர் வந்து அந்த ஆத்மா நிம்மதியாக போய் சேர இவ்வளோ சஞ்சனாவும் தன் குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுற, தான் குழந்தைய காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட ஆத்மா அது போகிறது அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறா. என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? ஸோ அவங்க அப்பா ஆத்மாவும் சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுது. ஸோ இப்போ வந்து அந்த வீட்டில் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலி பண்ணிவிட்டு போகிறாங்க. போகிற டைமில் பாப்பா வந்து என் பொம்மை விட்டுட்டேன்னு சொல்லி குடுன்னு உள்ளே ஓடுறா. பாப்பா நில்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. டக்குன்னு அவள் உள்ளே போக கதை முடிக்குது. அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த படம் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்றவங்கக்கிட்டேயும் இந்த வீடியோ போய் சேரும். அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.